கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நம்புன ஏவாள் நல்லா இருந்தா. ஏதேன்ல கர்த்தரை நம்புன ஏவாள் ஒரு ஏவாள் இருந்தா. பிசாச நம்புன ஏவாள் வீணா போயிட்டா. ஒரே ஏதேன் தோட்டம், ஒரே ஏவாள், ரெண்டு விதமான காரியம். கர்த்தரை நம்பி இருக்கும்போது நல்லா இருந்தா, எதிரியை நம்பும்போது வீணா போயிட்டா. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அப்படிதானே? சகலத்தையும் அவர் செய்ய முடிந்த தேவன். நல்லது செஞ்சா மட்டும் இல்ல, ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு? நமக்கு கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். பொதுவாவே நல்லது செஞ்சாதான் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை நல்லவர்னு சொல்லுவோம். அதான இயல்பு. நல்லது செய்யறவங்க நல்ல மனுஷங்க, கெட்டது செய்யறவங்க கெட்ட மனுஷங்க. இதுதான் நம்ம தீர்ப்பு, இப்படிதான் தீர்ப்போம். இது இயல்பு. ரோமர் 8:28 என்ன சொல்லுது? ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் கரெக்டா வாசிங்க, சகலமும் நன்மையாக நடக்கிறது. எப்படி எழுதியிருக்கு வசனம்? ஏன் நன்மையாக நடக்குதுன்னு சொன்னாதான் என்ன பவுலு? சகலமும் நன்மையாக நடக்குதா, நன்மைக்கு ஏதுவா நடக்குதா? வசனத்தை கரெக்டா எழுதுறாரு அவரு பவுலு. நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இது பவுலுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரு வாக்கியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது காணப்படாதவைகளில் நம்பப்படுகிறவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இதுதான் ஃபெய்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ரொம்ப ஷார்ட்டா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப போட்டு குழப்பாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விசுவாசம் அப்படிங்கிறது ஒண்ணுமில்ல, மனசுக்கு சரின்னு பட்டிருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். மனசுக்கு சரின்னு பட்டிருக்கிற ஒரு புரிதல், ஒரு பாயிண்ட், ஒரு செய்தி, ஒரு கருத்து. விசுவாசங்கிறது என்னது? மனசுக்கு சரின்னு பட்டிருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். கர்த்தர் கடவுள், கர்த்தர் தெய்வம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஆமா உண்மைத்தான், அவர் கடவுள் படுறாரா மனசுல, அப்ப அது விசுவாசம். அதான் விசுவாசம். இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஃபெய்த்னா என்னன்னா, நம்ம மனசுக்கு சரின்னு பட்டிருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபெய்த். அப்ப ஃபெய்த்துக்குள்ள என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கா? ஃபெய்த்துக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு. நம்பலாமா? புரிதலுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பாயிண்ட். புரிதல்னா எதை குறிக்குது? ஒரு கருத்து, ஒரு பாயிண்ட குறிக்குது, ஒரு செய்தியை குறிக்குது. இந்த கருத்தை நீங்க நம்புறீங்களா? இந்த பாயிண்ட நீங்க நம்புறீங்களா? அப்படின்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறுது. ஒரு பாயிண்ட் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரின்னு படும்போது விசுவாசமா மாறுது. விசுவாசம் ஷார்ட்டா நீ புரிஞ்சுக்கணும். லைஃப் லாங்கா இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. லைஃப் லாங் இதுதான், இப்படிதான் இருக்கு. மனசுக்கு சரின்னு பட்டிருக்கிற ஒரு புரிதல்,
புரிதல் இஸ் ஈக்குவல் டு ஒரு பாயிண்ட், ஒரு கருத்து, அதை குறிக்குது. இப்ப இயேசு நல்லவர் அப்படிங்கிறது ஒரு செய்தி, ஒரு தகவல். அது நம்முடைய புரிதலா மாறும். மாறினா மட்டும் பத்தாது, அந்த புரிதல் மனசுக்கு ஆமன்னு படணும். ஆமா, இயேசு நல்லவர் தான் பட்டுச்சுன்னா, இயேசு நல்லவருங்கிறது என்னுடைய விசுவாசமா மாறிடுச்சு. இயேசு நல்லவருங்கிற அந்த செய்தி இப்ப என்னுடைய ஃபெய்த்தா மாறிடுச்சு. சரிங்களா? அப்ப ஃபெய்த்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுக்கு சரின்னு படுறதுதான், சரின்னு பட்டிருக்கிற ஒரு புரிதல். வெறும் புரிதல் ஃபெய்த் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, மறுபடியும் சொல்றேன். வெறுமனே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபெய்த் கிடையாது. ஒரு புரிதல் ஃபெய்த் கிடையாது. ஒரு செய்தி ஃபெய்த் கிடையாது. என்னைக்கு ஒரு செய்தி நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறி, என்னைக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு சரின்னு படுதோ, ஃபெய்த். ஃபெய்த் இதுதான் எபிரேயர் 11:1. கிளியரா? ஓகே. அவிசுவாசம்னா என்ன? அவிசுவாசம்னா என்ன? மனசுக்கு சரின்னு படாத ஒரு புரிதல் அவிசுவாசம். அவிசுவாசம் சரின்னு படல. இப்ப கடவுள் இல்ல அப்படிங்கிறது ஒரு செய்தி, அது என்னுடைய புரிதலா மாறுது. ஆனா என் மனசுக்கு சரின்னு பட மாட்டேங்குது. அப்ப அது என்னுடைய அவிசுவாசம். என்னுடைய விசுவாசங்கிறது கடவுள் இருக்கிறாருங்கிறது. என்னுடைய அவிசுவாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் இல்லைங்கிறது. கடவுள் இருக்கிறாங்கிறது விசுவாசம். அப்ப கடவுள் இல்லைங்கிறது அவிசுவாசம். எப்படியா விசுவாசம் அவிசுவாசம் பிரிச்சு அப்படின்னா, இப்படித்தான். என் மனசுக்கு அந்த பாயிண்ட், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரின்னு பட மாட்டேங்குது. எப்படிப்பா கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ற அப்படின்னா, அந்த பாயிண்ட் என் மனசுக்கு சரின்னு படுது. அதனால என்னுடைய ஃபெய்த்தா மாறுது, ஃபெய்த்தா இருக்கு. ஆமாண்ணா? அப்ப விசுவாசம்னா இதான், அவிசுவாசம்னா அதான். விசுவாசம்னா என்னது? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷம் ஆச்சு. இந்த பாயிண்ட் கொண்டு வர்றதுக்கு பல வருஷம், ஒரு வருஷம் கிடையாது. இதை அப்படியே போட்டு பெரட்டி, இதை போட்டு அதை போட்டு அதை போட்டு கொண்டு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இவ்வளவு டைம் ஆகுது எனக்கு. மனசுக்கு சரின்னு பட்டிருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபெய்த்தா மாறுது. அதுதான் ஃபெய்த். அப்ப பவுல் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? என் மனசுக்கு சரின்னு பட்டதை மெயின்டைன் பண்ண நான் துடிக்கிறேங்கிறாரு. கர்த்தர் தெய்வங்கிறது என் மனசுக்கு சரின்னு பட்டது, அதை நான் தக்க வைக்க பார்க்கிறேன். அதான் விசுவாசத்தை காத்துக்கிறது அப்படின்னாரு. இயேசு உலக ரட்சகர்ங்கிறது என் மனசுக்கு சரின்னு பட்ட ஒரு புரிதல், நான் அதை தக்க வைக்கணும் அப்படிங்கிறாரு. அதான் காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சரிங்களா? ஓகே. சந்தேகம்னா என்னது? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் சொல்லியாச்சு, அவிசுவாசம் சொல்லியாச்சு, சந்தேகம் 3 இருக்கு. சந்தேகம்னா என்னது? சந்தேகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுக்கு சரின்னு படுற, அதே நேரத்துல சரின்னு பட மாட்டேங்கிற ஒரு புரிதல், அதான் சந்தேகம். ஒரு பக்கம் சரின்னு படுது, ஒரு பக்கம் சரின்னு பட மாட்டேங்குது. அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சந்தேகம். அது சந்தேகம், அது பேர் டவுட்டு. சரின்னு, அதாவது சரின்னு பட்டுச்சுன்னா விசுவாசம், சரின்னு படவே இல்லைன்னா அவிசுவாசம். சரின்னு படுது, சரி இல்லைன்னு படுதுன்னா சந்தேகம். கிளியரா? விசுவாசம் என்ன, அவிசுவாசம் என்ன, சந்தேகம் என்னங்கிறது வெரி கிளியர் டீச்சிங். 2 மனசுன்பாங்க. அதைத்தான் யாக்கோபு எழுதுவாரு. இரு மனதுள்ளவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல் அலையை போல இருப்பானா. அவன் நிலையற்றவனா இருப்பானா, தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன். 2 மனசுக்காரன். சந்தேகக்காரன் என்ன அர்த்தம்? 2 மனசுக்காரன். நல்லவர்னு படுது, நல்லவர் இல்லைன்னு படுது, டவுட்டு. டவுட்டு ரெண்டுமே படுது, படும். மனசுக்கு
சரின்னு படும், அதே தான் தப்புன்னு படும், டவுட்டு. சரின்னு மட்டும் பட்டுருச்சுன்னா விசுவாசம். விசுவாசம். அப்ப சரின்னு படுது, தவறுன்னு படுது, இந்த ரெண்டு நிலைமை மாறி சரின்னு படுறது பேர் தான் விசுவாசம். இதுக்கு டைம் எடுக்குது. சந்தேகம் விசுவாசம் மாறதுக்கு டைம் எடுக்கும். ஆமேனா? இப்ப விசுவாசம்னா என்னது? அடுத்தது போவோம். விசுவாசம்னா என்னது? சரின்னு மனசுக்கு சரின்னு பட்டிருக்கிற ஒரு புரிதல், ஒரு செய்தி, ஒரு கருத்து. இதான் விசுவாசம். இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா யோசிச்சு பாருங்க, எத்தனையோ விஷயங்களை விசுவாசிக்கிறீங்க, பார்க்கல, ஆனா என்ன செய்றீங்க? விசுவாசிக்கிறீங்க. அப்ப நீங்க கர்த்தர் தெய்வம், கர்த்தரை நம்ம பார்க்கல, அவர் தெய்வமா இருக்கிறதையும் பார்க்கல, அவர் பெரியவருங்கிறதையும் பார்க்கல, ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அந்த 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 செய்திய, அந்த பாயிண்ட நாம விசுவாசிக்கிறோம். அப்படித்தானே? விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? அது மனசுக்கு சரின்னு படுது, அதனால விசுவாசிக்கிறோம். அவிசுவாசம், சந்தேகம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36 முதல் 41 வரைக்கும் வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36 முதல் 41 வரைக்கும் வாசிங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36 முதல் 41 வரை. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு இயேசு படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து படவுல இருந்து பிரசங்கம் பண்ணியிருந்திருக்கிறாரு. இப்ப டைம் ஆயிட்டது. அவர் எந்த படவுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணாரோ அந்த படவுலே அவரை உட்கார வச்சுக்கிட்டு சீசர்கள் அவரை கொண்டு போறாங்க. அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். யாரு? சீசர்கள். சரி. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதில் மோதிற்று. கவனிங்க, இயேசு கிறிஸ்து படவுல உள்ள இருக்கிறாரு, சீசர்கள் கொண்டு போறாங்க, படவை ஓட்டிட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பலத்த சுழல் காற்று கடல்ல உண்டாயிருச்சு. இந்த பலத்த சுழல் காற்று உண்டானதுனால கடல்ல அலைகளுடைய வேகம் அதிகரிக்குது. பெரிய பெரிய அலைகள் உண்டாகுது. எதனால? பலத்த சுழல் காற்று. இந்த காற்றுனால கடல்ல இருக்கிற தண்ணி அலை எழும்பி 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 வருது. அப்ப படகு சின்ன படகு, அப்ப தண்ணி உள்ள வந்து படகு நிறைஞ்சி படகு மூழ்க போகுது. ஒரு பக்கம் அலை பெருசா இருக்கனால கப்பல் இப்படி அலை பாயுது, அலையோட சேர்ந்து அலை பாயுது, அலை அடிச்சு படகை ஆட்டி விடுது. இன்னொரு பக்கம் கடல் தண்ணி உள்ள வந்துடும் போல் தெரியுது, அவ்வளவு ஹைட்ல தூக்கி இறங்குது. பலத்த சுழல் காற்று. சரிங்களா? இது கடல்ல நடக்குது. யார் படகுல நடக்குது? இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த படகுல இப்படி நடக்குது. சரிங்களா? சரி, அடுத்து கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். இயேசு கிறிஸ்து படவுல இருக்கிறாரு, மற்றவங்களும் படவுல இருந்து படவை டிரைவ் பண்றாங்க, ரன் பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து
ஒரு தலையணை இருக்கு இல்லையா, தலைவணி இல்லையா, அதை எடுத்து அதை தலைக்கு வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. யாரு? இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்கிறாரு. மற்றவங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கா அது கேட்க? சீசர்கள் ஒர்க் பண்றாங்க, குரு தூங்கிட்டு இருக்கிறாரு. எதுல? படவுல. இது வாடிக்கை. இங்க இருந்து அங்க போகும்போது ஏசு தூங்கிக்குவாரு, இவங்க படகை ஓட்டுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி வழக்கத்தின்படி இது நடந்திருக்கு. ஆனா இந்த தடவை என்ன நடந்திருக்குன்னா, பலத்த சுழல் காற்று தண்ணி உள்ள வருது, படகு அலைவாயுது, அலை அடிபடுது அலையில. சரி, அடுத்து அடுத்து அப்படியா வருது? அதுக்கு முந்தின வருஷம் எப்படி வந்திருக்கு? ஆ ஆ எது எது படவு? படவுல எது மீன்கள் நிரம்பத்தக்கதாகவா? தண்ணி படவுல உள்ள நிரம்பத்தக்கதாக, நிரம்புகிற அளவுக்கு அல்ல அடிக்குது. அப்ப என்ன வந்துடும் இயற்கையாவே? படகு ஓட்டிட்டு போறவங்களுக்கு. கப்பல் கிடையாது, அது அது படவு. கப்பல் வேற, படவு வேற. அது படவு. படவுனா துடுப்பு போடணும். அப்ப ஓப்பன் துடுப்பு போடுறாங்க, தண்ணி படவுக்குள்ள வந்துட்டு இருக்கு. நிறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது? படவுக்கு வெளியே தண்ணி இருக்கிற வரைக்கும் படவுக்கு பிரச்சனை இல்லை, உள்ள வந்தா படவுக்கு பிரச்சனை. சரிங்களா? ஓகே. இப்ப ஜீசஸ் தூங்கிட்டு இருக்கிறாரு, தண்ணி உள்ள வருது. அடுத்த வருஷம் வாசிங்க. இத பார்த்த உடனேயும் சீசர்கள் குடு 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 குடுன்னு ஓடி வராங்க ஏசுட்ட. ஏசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி. போதகரே, குருவே, தலைவரே, லீடரே, நாங்கள் செத்து போக போறோமே, கொஞ்சமாவது உங்களுக்கு கவலை இல்லையா? கொஞ்சம் கூட கவலை இல்லையா? அவங்க கேட்ட கேள்வி கொஸ்டின் மாதிரி தானே போட்டிருக்கு. கவலை இல்லையா என்றார்கள். இப்படி போய் தூங்குறீங்களே, உங்களை நம்பி தானே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். படவை விட்டுட்டோம், மலையை விட்டுட்டோம், எல்லாம் தொழிலே விட்டு வந்தோம். நாங்க இப்படி தண்ணி படவு நிரம்பி நாங்க சாக போறோமே, அலை அடிச்சு படவு லெப்ட் ரைட் வாங்குதே, எப்படி தூங்குறீங்க? உங்களால மட்டும் எப்படி தூங்க முடியுது இயேசுவே? போதகரே, நாங்க சாக போறது உங்களுக்கு நினைச்சு உங்களுக்கு கவலை இல்லையா? செத்தா நாங்க மட்டும்தான் சாவோமா? நீங்க என்ன வானத்திலயா இருக்கீங்க? நீங்க இன்னும் படவுல தானே இருக்கீங்க. நாங்க எங்களை குறித்து கவலை இல்லை ஆண்டவரே, உம்மை குறித்தும் கவலைப்படுகிறோம். உம்மை குறித்தும் நாங்க கவலைப்படுகிறோம். படகு முங்கிச்சுன்னா எல்லாரும் அம்போ அப்படிங்கிறாங்க. ஏஸ்ட பேசுறாங்க, தூங்கிட்டு இருக்கிற இயேசுவை உசுப்புறாங்க. இப்ப ஓகே, ஏசு எந்திரிச்சிட்டாரு. காற்றை அதட்டி. எந்த காற்றை அதட்டினாரு? அப்படியே எழுதியிருக்கு பைபிள்ல. பலத்த ஹெவி ஸ்டார்ம் அப்படிம்பாங்க. பலத்த சுழல் காற்று. வெறும் காற்ற அவர் அடக்கல, சுழல் காற்ற அடக்குனாரு. சுத்தம். அது வெறும் சுழல் காற்று இல்ல, பலத்த சுழல் காற்று. அந்த காற்றை எந்திரிச்சு அந்த இருட்டுல இயேசு பண்ண வேலையை பாருங்க. எந்திரிச்சு என்ன செஞ்சாரு? காற்றை எத? காற்றை காற்றை என்ன பண்ணாரு? அப்படின்னா என்னது? என்னது? மறுபடியும் வசந்த வாசிங்க. காற்றை காற்றை அதட்டின்னு போட்டிருக்கு.
அதட்டினா என்னது? அதட்டினா என்னது? இப்ப நம்ம நம்ம அந்த ஊர் சைடு சொல்லுவாங்க, என்ன அப்பா ரொம்ப ஒன்று அரட்டுறாரா? அரட்டுறாரா? வார்த்தையை பயன்படுத்துறோமா? அரட்டுறாரா? ஆக்சுவலா அதட்டுதல் தான் அரட்டுறான்னு மாறிச்சு. என்ன ரொம்ப அரட்டுற? சொல்லுவோம் அந்த வார்த்தைய, அரட்டுதல் நம்ம வார்த்தை. ஆனா ஒரிஜினல் தமிழ் அதட்டுதல். ஏ, பிள்ளைய அதட்டாதடா, அதான் கரெக்ட். ரொம்ப அரட்டாதடா, மிரண்டுறோம் சொல்றோமா? அதான். அப்ப இயேசு கிறிஸ்து காத்த திட்டல. இன்னும் பாத்தீங்கன்னா, அசுத்த ஆவி ஒரு மனுஷன்ட்ட உள்ள இருக்கும் போது இயேசு அசுத்த ஆவியை திட்டமாட்டாரு. அவர் அசுத்த ஆவியை அதட்டி அதட்டி. அப்பலாம் என்னது? வார்த்தையை கவனிச்சிருக்கோமா? அவர் எப்படி அசுத்த ஆவிய அரட்டினாரோ நம்ம பாசையில பலத்த சுழல் காட்டியும் அரட்டினார். ஒரு அரட்டு போடுங்க சொல்லிட்டு கேட்பான். சொல்றோமா? அது என்ன அரட்டு போடுறது? ஏய், ஒழுங்காரு ஒழுங்காரு, என்ன போயிட்டு இருக்க ஓவரா? அதான். இன்னும் ரொம்ப அரட்டுற இதான். அப்ப காற்றவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஏய், பேசாம சும்மா இரு, என்ன இதான் அரட்டுறது. அவர் அரட்டி இருக்கிறாரு காத்த. புரியுதுங்களா? அவர் எதை அரட்டி இருக்கிறாரு? காற்றை நம்ம பார்க்க முடியாது. பார்க்க முடியாத காற்ற இயேசு கிறிஸ்து அரட்டுறாரு. நடுக்கடல்ல, இருட்டுல அது சீருது. சீர்ற கடலை பார்த்து இவர் சீர்றாரு. ஏய், என்ன ஓவரா போயிட்டு இருக்க, நிறுத்து. அப்பாயிருச்சு. அப்ப நம்மள சீர்னா நாம எதுக்க சீரணும்? அப்பாயிருச்சு. அதனால திட்டம் வைக்கல, ஒரு அரட்டு போட்டாரு, அவ்வளவுதான். ஒரு அரட்டுக்கு காத்து தாங்கல, அமைதியாயிடுச்சு. ஒரு அரட்டோட அவுட்டு, காத்து அவுட்டு, சீற்றம் அவுட்டு. அப்புறம் கடலை பார்த்து இங்கிட்டு ஒரு அரட்டு, சத்தம் போடாம சும்மா இரு. காற்ற ஒரு பக்கம் அடிக்கிறாரு, கடலை ஒரு பக்கம் இடிக்கிறாரு. சரிங்களா? அப்புறம் என்ன நடந்தது? அப்பொழுது காற்று வாய மூடிருச்சு. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்ன அமைதி அது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த காற்றுடைய சத்தம் ஒரு பக்கம் சீசர்களை பயமுறுத்துது, இன்னொரு பக்கம் அலையினுடைய வேகம் வந்து படவு நிரம்புது. அந்த காட்சி சீசர்களை அல்லு இல்ல அப்படிமாங்க, அல்லு இல்ல அப்பா. இப்படி இருந்த ஒரு சூழ்நிலைய இயேசு எழும்பி ஒரு அரட்டு போட்டவனையும் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதி. பொங்கின கடலு, அதாவது சீர்ன பாம்பு வெட்டி பாம்பா இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீர் வந்துச்சு, வெட்டி பாம்பா இருக்கு. அதான் நடந்துச்சாங்க. இத பார்த்தாங்க சீசர்கள். இத பாக்குறதுக்கு முன்னாடி இத முடிச்சிட்டு இயேசு ஒரு வார்த்தை பேசுறாரு. இத முடிச்சிடறாரு. ஃபர்ஸ்ட் வரண்டா, இருறா உங்களை கவனிக்கிறேன்டா. இதை முடிச்சுட்டு இங்க வர்றாரு. என்ன பேசுறாரு? சீசர்களை பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தலைவர் இப்ப சீசர் பக்கம் வர்றாரு. அவர் சீசர்களை நோக்கி, ஏன் பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு அப்படிங்கிறார். ஏன் போச்சு? இன்னொரு இடத்துல உங்கள் விசுவாசம் இங்கே அப்படிம்பாரு. இன்னொரு புஸ்தகத்துல ஏன் உங்களுக்கு ஃபெய்த் இல்லாம போச்சு, ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு இங்க இங்க பிடிக்கிறாரு. முதல்ல காற்றையும் கடலையும் ஒரு பிடி பிடிச்சாரு, பிடிபிடி பிடிச்சிட்டாரு. அங்க பிடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் சீசர்களை பிடிக்கிறாரு வந்து. அப்புறம் திட்டுறாரு,
நம்மளை என்னமோ சொல்றாரு, அந்த தாட்டு கிடையாது. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. விசுவாசம் இல்லையான்னு இவர் கேட்கிறாரு. இவர் யாரோங்கிறாங்க. இவர் யாரோ, இவர் யாரோ. கூடயே இருந்த சீசர்கள் இயேசுவை பற்றிய ஒபினியன் கொடுக்கறாங்க. இவர் யாரோ, காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை இடுகிறார், அவைகளும் கீழ்ப்படுகிறதே. ஆச்சரியப்பட்டார்கள். இவர் யாரோ. அப்ப இவர் யாரும் தெரியாம சுத்துறாங்க. அதான் மேட்ரு. இவர் யாருன்னு தெரியாம கூட சுத்துறாங்க. தன்னை யாருன்னு தெரியாதவங்களுக்கு தான் யாரு என்று காமிக்க இயேசு சித்தமானார். யாருன்னு தெரியாத சீசர்களுக்கு தன்னை யாருன்னு காமிச்சார். ஆமெனா? தன்னை யாருன்னு தெரியாதவங்களுக்கு தான் யாருன்னு காமிக்கணும்னா கடல்ல என்ன வரணும்? சுழல் காற்று வரணும். அப்படித்தான் புரியும் இவர் யாரு அப்படின்னு. இவர் யாரு? ஆமெனா? சரி, முடிப்போம். விசுவாசம் எங்கே? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று அப்படின்னு பேசுறாருல. சரி, என்ன விசுவாசம் இல்லை அவங்ககிட்ட? மொட்டையா இருக்காங்க. எந்த விசுவாசம் இல்லைன்ட்டு மனசுல வச்சுட்டு அவர் பேசுறாரு? அவங்ககிட்ட என்ன ஃபெய்த் இல்லைன்ட்டு கோவப்படுறாரு? என்ன ஃபெய்த் இருக்குன்ட்டு எதிர்பார்த்தாரு? இப்படி வருவோமே, என்ன ஃபெய்த் இருக்கணும் அவங்களுக்கு? அப்புறம் என்ன ஃபெய்த் இல்ல அந்த பசங்களுக்கு, கூட இருந்தவங்களுக்கு? இயேசு கூடயே சுத்தினவங்களுக்கு என்னையா ஃபெய்த் இல்ல? ஏன் இப்படி ஆண்டவர் கோவப்பட்டாரு? என்ன ஃபெய்த் இல்லைன்னு தெரியுமா? அதாவது கடல்ல படகு இருக்கு, உண்மைதான். அது உண்மைதானே? சரி, படவை சுத்தி பெருங்காத்து அடிக்குது, உண்மைதானே? ரைட்டா? காத்து அடிச்சாலும் பரவாயில்ல, பெரிய பெரிய அலைகள் வந்து இப்ப படகு முங்க போகுது, இது உண்மைதானே? இது எல்லாமே உண்மைதான். அதே படவுல ஏசு இருக்கிறது உண்மைதானே? ஏசு இருக்கிறது உண்மைதானே? உண்மைதான். எல்லாத்தையும் உண்மைங்கிறாரு இயேசு. எப்பா நீ சொல்றது எதுவுமே பொய்யலப்பான்ட்டாரு. உன் வாழ்க்கை அலை அடிபட்டு டான்ஸ் ஆடுது, எனக்கு புரியுது. எல்லாமே உண்மை. நீ சந்திக்கிற வாழ்க்கையில பிரச்சனை இருக்குங்கிறது உண்மைங்கிற. எல்லாமே உண்மைப்பா. நீ நினைக்கிறது உண்மை, சொல்றது உண்மை, சரி வச்சுக்கோ, உனக்கு எல்லாமே உண்மைதான். இப்ப நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, என்ன ஃபெய்த் உன்கிட்ட இருக்கணும் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா, படவுல நம்ம கூடத்தான் இயேசு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சும் அவர் இருக்கிறாருல்ல, என்னத்துக்கு பயப்படணும்? என்னத்துக்கு பயப்படணும்? படவு ஆடட்டும், டான்ஸ் ஆடட்டும், வாழ்க்கை ஓடட்டும், பிரச்சனை வரட்டும், வாழ்க்கை முங்க போதா முங்கட்டும், என்ன செய்ய போது செய்யட்டும். ஏசுதான் படவுல இருக்கிறார்ல. ஏசு இல்லாத போதா படவுல காத்தடிச்சிச்சு? ஏசுதான் இருக்காரு. அவர் இருக்காருல்ல, என்னத்துக்கு பயப்படணும்? அவர் பார்த்துக்குவார். ஏய் வாங்கடா, வாடா அப்படி சொல்லுவோம் போய். இப்படி அவங்க வரல, அவங்க இப்படியா வந்தாங்க? இந்த ஃபெய்த் அவங்ககிட்ட இல்ல. கடவுள்ல நம்ம கூட தான் ஏசு இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு, வாங்க அவர்கிட்ட சொல்லுவோம். இப்படி வந்தா ஜீசஸ் ஜீசஸ் கொஞ்சம் பார்த்து இருந்தீங்க, ஆனா படவுங்க ஆடிட்டு இருக்கு, கொஞ்சம் மழை கொஞ்சம் மோசமா இருக்கு, கொஞ்சம் பாருங்க இப்படி இருக்கு அப்படின்ட்டு ஹாமா கூலா வந்து சொல்லியிருப்பாங்க. என்னடா இந்த வரேன்டா, இதுதான் ஃபெய்த்து, கால் நான் பாத்துக்கிறேன், உட்காருங்கடா, இல்ல முடிச்சிருப்பாரு, மையம் பண்ணிருக்காரு, சதம் போட்டுக்க மாட்டாரு.
இவங்க எப்படி வந்தாங்க? ஐயரே ஐயரே, நாங்க மனிந்து போய் உனக்கு கவலையா இல்லையா? கவலையா இல்லையா? இவன் கேட்கிறான் பாருங்க, என்ன ஃபெய்த் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு கவலை இல்லையா? அதான் உனக்கு விசுவாசம் இல்லையா இவர் கேட்கிறாரு. கவலை இல்லையான்னு இவங்க கேட்கிறாங்க, உனக்கு விசுவாசம் இல்லையான்னு கேட்கிறாரு. அதாவது, ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன், உங்களுக்கு கண் இல்லையா அப்படி இவங்க கேட்கிறாங்க. இயேசு, உனக்கு விசுவாசம் இல்லையான்னு கேட்கிறாரு அவரு. எனக்கு கண் இல்லைன்னு சொல்றியே, உனக்கு விசுவாசம் இல்லையா? ஆமீனா? அப்ப எந்த ஃபெய்த் எதிர்பார்த்தாரு? நான் பார்த்துக்குவேங்கிற ஃபெய்த் ஏன்டா உனக்கு இல்ல? ஏன்டா உனக்கு இல்ல? இதெல்லாம் பார்க்கறல்ல எல்லாத்தையும், நீ எவ்வளவு செஞ்சுட்டு வரேன், நானு இதை செய்ய மாட்டேன், உனக்கு ஃபெய்த் இல்லையா அப்படி சத்தம் போடுறாரு. உங்கள் விசுவாசம் இங்க ஏன் உங்களுக்கு விசுவாசம் போயிட்டு? ஆமீனா? அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போதுதான் எல்லா பிரச்சனையும் வருது, சரிங்களா? ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, உனக்கு பிரச்சனை வந்ததுங்கிறதுக்காக நான் இல்லைன்னு நினைச்சுக்கூடாத. நான் படவுல தான் இருக்கிறேன், உங்கள தான் இருக்கிறேன். ஆனா நீ உனக்கு என்ன ஃபெய்த் வேணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் இருக்கிறேன், இல்ல பார்த்துக்குவே நம்பேன், நான் இருக்கிறேன், பார்த்துக்குவே நம்ப, அந்த ஃபெய்த்தை நான் உன்ட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதுதான் அந்த சம்பவத்துல ஃபெய்த்தை குறித்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது. இயேசு எதிர்பார்த்த விசுவாசம் என்ன? ஆனா அதை நீங்க மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. இந்த ஃபெய்த்தை என்னைய வசுப்பிட்டீங்க, என்னையா வசுப்பிட்டீங்க? துப்புல உங்களால முடியாது. ஆத்த அரட்டாம கடலை அரட்டி வந்து ஜெயிச்சு வந்து பேசாம என்ன உங்களுக்கு ஃபெய்த் இருக்கா அப்படி கேட்கல அவரு. ஆனா அப்படிதான் நினைக்கிறாங்க, அப்படிதான் நினைக்கிறாங்க. அந்த ஃபெய்த் இல்லையான்னு அவர் கேட்கல. அவர் கேட்ட ஃபெய்த் வேற. தான் இருக்கிறல்ல, ஏன்டா பயப்படுறீங்க டேய் அப்படிங்கிறாரு அவரு. அதை மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. என்னையே வசுப்பிட்டீங்க, ஏன் அரட்டி வேலையை முடிங்கப்பா, என்னப்பா என்னையாப்பா கூப்பிடுறீங்க அப்படி பேசல அவரு. அந்த ஃபெய்த் இல்லையான்னு கேட்கல. எந்த ஃபெய்த் இல்லையான்னு கேட்கிறாரு? நான் இருக்கிறேங்கிற தைரியம், பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையா? ஏன் பதற, நீ ஏன் பயப்பட்டீர்கள் அப்படி கேட்டாரா? எப்படி கேட்கிறாரு அவரு? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? நான் இருக்கிறேனே, ஏன் பயப்படுறீங்க? அப்பா கையை பிடிச்சி இருக்கலப்பா, பிள்ளை ஏன் பயப்படுற, பிள்ளை ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்கிறாரு. ஆமே, புரியுதுங்களா? அந்த சம்பவம் புரியுதுங்களா? அப்ப ஜீசஸ் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது எல்லாமே இருக்கட்டும், அதை ஓரமா வச்சுக்கோ, நான் இருக்கிறேன்னு தைரியமா இரு, பயப்படாத, படகு முங்காது, படகு முங்காது அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. ஆமே.